உங்களுடைய மகர ராசி அன்பர்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா மகர ராசி அன்பர்கள் பார்க்க ரொம்ப அமைதியாக ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் தடமாற போகுது. அது சாதகமான தடமாட்டமா பாதகமான தடமாட்டமா, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இதை பற்றின முழு தகவலும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பெரும்பாலும் மகர ராசி என்பர்களை பெருமாள் வழிபாடு செய்யுங்க, விஷ்ணு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மனதில் அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ போராட்டங்கள், மனதில் கொஞ்சம் அமைதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழலை. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடை தொடர்ச்சியாக செய்வாங்க அந்த மகர ராசி என்பர்கள். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மகர ராசி அப்படின்னாவே ரொம்ப பொறுப்பானவங்க, பொறுப்புணர்வு உள்ளவங்க அப்படின்னே சொல்லலாம். திட்டமிடக்கூடியவங்க. ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். மகரம் அப்படின்னாவே ஒழுக்கமானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனே பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் யார், நீதிமான், ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கேற்ப பலன்களை வாரி வழங்கக்கூடியவர். அதனால தான் இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பாங்க, ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே தன்னுடைய வாழ்க்கைக்கு எது கரெக்டு, எது சரி, எது முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களும் அதை பின்பற்றி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதையுமே எளிதாக செய்ய விரும்ப மாட்டாங்க. எல்லாத்தையும் கடினமாக உழைச்சா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த மனோபக்குவம் படைத்தவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே வெற்றியாகும் அப்படின்னு நம்புவாங்க. எதையுமே தோற்றுருவோம், இது இடைஞ்சலாக அமைஞ்சிரும், இது பிரச்சனையாக அமைஞ்சிரும் அப்படின்னு நெகட்டிவான தாட்ஸ் இவங்கக்கிட்ட அதிகம் இருக்காது. எல்லாமே பாசிட்டிவான தாட்ஸ் தான் அதிகமாக இந்த மகர ராசி என்பர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க. மனதில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். மனதுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா கூட அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க இந்த மகர ராசி என்பர்கள். ஆனால் மனது அப்படிங்கிறது இவங்களுடைய மனது ரொம்ப ஒரு உறுதியான மனதாக இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய இலக்குகள் எல்லாமே இவங்களுடைய செயல்பாடில் தான் தெரியும். நம்மளா அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லா விஷயத்திலையும் தீவிரமாக இறங்குவாங்க. ஆனால் வெளியில் எதையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியான நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கூட யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க, உங்களுடைய உறவுகள் வகையில் கூட யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தை அவ்வளோ நேசிப்பாங்க. தன்னுடைய குடும்பம் தான் உலகம் அப்படின்னு நினைப்பாங்க. வேலையும் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் தனக்கு ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மரியாதை ரொம்ப ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் நின்று பேசுவாங்க. மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. தொழிலில் வளர்ச்சிக்காக அதிகம் பாடுபடக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. எதிர்காலத்தை அதிகமாக திட்டமிடுவாங்க. கல்வியில், வேலையில், சொத்து விஷயத்தில், குடும்ப பொறுப்பில், வாழ்க்கையில் அடுத்த விஷயத்துக்கு என்ன போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. தேவையில்லாமல் பேசுகிறத அவாய்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக பொய் பேசுகிறவங்கள கண்டால் பிடிக்கவே பிடிக்காது, அலட்டிக்கவே மாட்டாங்க. நேரத்தை வீணாக்கிறது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு விஷயம். பொறுப்பில்லாத ஒரு நபரை பார்த்தா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே நேரத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் ராசிநாதனாக இருக்கிறதுனால கடினமாக உழைப்பாங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு
அனுபவஸ்தர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா நல்ல சிந்தித்து செயல்படுறது தான் அப்படின்னு சொல்லலாம். மெதுவாக நகர்ந்தாலும் உறுதியாக நகரணும், நல்ல ஒரு முன்னேறத்துக்கு என்ன வழி இருக்கோ அதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறார், குரு இங்கே நீச்சமாகிறார். அதனால தான் இந்த மகர ராசி என்பர்கள் செவ்வாய் உச்சமாகிறதுனால செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இங்கே குரு நீச்சமாகிறதுனால எந்த ஒரு விஷயமே அசால்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிடாது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் இவங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். பொதுவாக நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு யாரெல்லாம் நட்பு ராசியாவோ வாழ்க்கை துணையாவோ அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கன்னி, விருச்சகம், மீனம் இந்த ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு நண்பராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அமைந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க கூட அதிகமாக கருத்து வேறுபாடு ஏற்படாது. மற்ற ராசிக்காரங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். வேறு எந்த ராசிக்காரங்க கூட அதிகமாக கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படின்னா, மேஷம், கடகம், துலாம் இந்த ராசிக்காரங்கிட்டலாம் அடிக்கடி கருத்து வேறுபாடு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னே சொல்லலாம். நேருக்கு மாறாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறது இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இவங்க சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்குள்ள அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மகர ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் ரொம்ப முக்கியமான மாதம், அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். தமிழ் மாதத்தில் 4வது மாதம் தான் இந்த ஆடி மாதம். கடகராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம். கடகராசியில் ஏற்கனவே குரு உச்சமாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சூரியனும் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதன் பகவான் வக்ரகமாக இருக்கிறார். ராகு கேது இந்த காலகட்டத்தில் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார். சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இது ஓரளவுக்கு சிறப்பு நம்மளுடைய மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் லக்னத்தோட துணை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய துணைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணும். கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்பர்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்திங்கன்னா அது செல்லுபடியாகும். தனியாக ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்க, தனியாக ஒரு விஷயத்தில் நீங்கள் செயல்படும்போது அது உங்களுக்கு செட்டே ஆகாது. இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுடைய தாய் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் உங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். படிப்பு சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத குழப்பங்கள், ஒரு விதமான பதட்டம் இருந்தது இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் குறையும் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கழிவு பாதையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆரோக்கிய தொற்றுக்கும் சேர்ந்திருக்கும். அது இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் சிவன் பார்வதி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை, குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயம் இழுபறியாக இருந்ததோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு யோக பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதிக அளவு கடனில் அவதிப்பட்டு இருந்த மகர ராசி என்பவர்கள் அந்த கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உறவுகளால் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. உத்தியோகத்தில் சக ஊழியரால் ஒரு சில சங்கடங்களும் ஒரு பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய போகுது அப்படின்னு சொல்லலாம்.
புதுசாக ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உறவுகளால் இருந்த பிரச்சனைகள், குறிப்பாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னா, உறவுகளால் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. பெரிய பெரிய கண்டங்கள், பெரிய பெரிய ஆபத்துகள், பெரிய பெரிய கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பான நாட்களாக தான் அமைய போகுது. பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில சங்கடங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக அமைய போகுது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்டேயும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா அம்மன் வழிபாடு செய்யுங்க. ஏதா இது சக்தி மாதம், அம்மனுக்குரிய மாதம். அதனால் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் இந்த மகராசி அன்பர்கள் யாருடைய எந்த ஒரு பெண்ணுடைய சாபத்திற்கும் ஆளாக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பெண்களுடைய மனது நோகிற மாதிரி எந்த விஷயத்திலையுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். பெண்களுடைய அருள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தாய் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் தொடங்குனீங்க, நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமைய போகுது. சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு யோகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது.